ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது 7ஆம் வகுப்பு கணிதம் 2ஆம் பருவம் ஃபஸ்ட்டு பாடம் பார்த்திங்கன்னா எண்ணியல் பயிற்சி 1.4 ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பாருங்கள். ஃபஸ்ட் கொஷின் பாருங்கள். எண்கோட்டில் PQR மற்றும் S புள்ளிகள் குறிக்கும் தசம எண்களை எழுது. தசம எண் நம்ம எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு Q பாருங்கள், 1க்கும் 2க்கும் நடுவில் இருக்குதுங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு பாருங்கள் Q தானே. அப்போது Q ஆனது 1க்கும் 2க்கும் இடையிலான 10 சம பகுதிகளுள் மூணாவதுல தானே இருக்குது. இது பாருங்கள், 1 2 3ஆவதுல இருக்குது. அதனால 3ஆவது பகுதியை குறிக்கிறது. அப்போ என்ன வரும்? 1.3. அப்போது எனவே Q பார்த்திங்கன்னா 1.3. அடுத்தது 2வது கொஷின் P பாருங்கள், 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்குது. அப்போது P ஆனது 3க்கும் 4க்கும் இடையிலான 10 சம பகுதிகளுள் பாருங்கள் எங்கே இருக்குது? 1 2 3 4 5 6 6ஆவது இடத்துல இருக்குது. அப்போது 6ஆவது பகுதியை குறிக்கிறது. அப்போது எனவே P பார்த்திங்கன்னா 3.6ன்னு வரும். அடுத்தது Sன்னு கேட்டுக்கிறோங்க. பாருங்கள், S ஆனது பாருங்கள் 4க்கும் 5க்கும் நடுவில் வருது. அப்போது 4க்கும் 5க்கும் இடையிலான 10 சம பகுதிகளுள் பாருங்கள் எந்த இடத்துல இருக்குது? இது 1 இது 2 இடத்துல இருக்குது. அப்போது 2ஆவது பகுதியை குறிக்கிறது. அப்போது எனவே S = 4.2ன்னு வரும். அடுத்தது R, எல்லாம் 6 கேட்டுக்கிறாங்களே. 6 பாருங்கள், 6க்கும் 7க்கும் நடுவில் இருக்குது. அப்போது 6க்கும் 7க்கும் இடையிலான 10 சம பகுதிகளுள் எந்த இடத்துல இருக்குது? பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 8ஆவது இடத்துல இருக்குது. அப்போது 8ஆவது பகுதியை குறிக்கிறது. அப்போது எனவே R பார்த்திங்கன்னா 6.8ன்னு வரும். புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர். அப்போ நம்ம இங்கே PQRS வடிவில் கேட்டுக்கிறோம். அப்போது எப்படி எழுதலாம்னா பாருங்கள், P என்னது 3.6, அதுக்கப்புறம் Q கேட்டுக்கிறாங்க PQ. அது Q பாருங்கள் 1.3, அதுக்கப்புறம் 6 பார்த்திங்கன்னா 6.8, அதுக்கப்புறம் S பார்த்திங்கன்னா 4.2. புரிஞ்சுதுங்களா? அவ்வளோதான் இது ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர்.